இன்னைக்கு நம்ம இந்தியா நியூசிலாந்து அணிக்கு எதிராக கடைசி லீக் ஆட்டம் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் விளையாட போகிறாங்க. ஸோ நம்ம இந்தியாவும் நியூசிலாந்து அணியும் ஏற்கனவே செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிட்டதால இந்த ஆட்டம் ஏறக்குறைய ஒரு டம்மி ஆட்டமாக தான் பார்க்கப்படுது. ஆனாலுமே இந்த ஆட்டம் நம்ம இந்தியா ஜெயிச்சிட்டாங்கன்னா செமிஃபைனலை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அவங்கள எதிர்த்து விளையாடலாம். ஆனால் தோல்வி அடைஞ்சிட்டோம்னா சவுத் ஆப்பிரிக்கா அணியை எதிர்த்து செமிஃபைனல் விளையாட வேண்டியது இருக்கும். அது நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய டஃப்பான காம்படிஷனாக இருக்கும். அதனால் இன்னைக்கு எப்படியாவது இந்தியா ஜெயிச்சிடணும் அப்படின்னு தான் தொடர்ந்து கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டுகள் எல்லாருமே கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணீங்களா அப்படின்னு இன்றைய ஆட்டத்தில் தற்போது ஒரு முக்கியமான தகவல் ஒன்று வைரல் ஆகிக்கிட்டு வருது. ஸோ அதன் பிரகாரம் இன்னைக்கு நம்ம இந்தியா ஜெயிக்கக்கூடாது, தோல்வி அடையணும். தோல்வி அடைஞ்சாதான் அடுத்து செமிஃபைனல் ஃபைனல் நம்ம இந்தியா ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம இந்தியன் டீமை பற்றி ஒரு முக்கியமான தகவல் தற்போது எல்லாராலையுமே பகிரப்பட்டுக்கிட்டு வருது. அதாவது நம்ம இந்தியா இன்னைக்கு நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஜெயிக்க முடியாமல் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா நம்ம இந்தியா இருக்கிற குரூப் ஏல 2வது இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க 1வது இடத்துல இருக்கிறதால இரண்டு அணிகளுக்குமே நேரடியாக செமிஃபைனல்ஸ் நடக்கும். ஆனால் நடக்கிற இந்த செமிஃபைனல் பாகிஸ்தான் மண்ணாக இருக்காது. நம்ம இந்தியா இது வரைக்கும் விளையாண்டு நல்லா பயிற்சி எடுத்து பிராக்டிஸ் எடுத்திருக்க துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமாக இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா இந்த தொடரில் இது வரைக்கும் அவங்க நல்லா விளையாண்டு அனுபவம் வாய்ந்த அணியாக இருந்தாலும் துபாய் இன்டர்நேஷனல் இந்த மைதானத்தில் ஏற்கனவே சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க விளையாண்டுருக்க ஒரு சில ஆட்டங்கள்லையும் தோல்வி தான் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அது நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக நிச்சயமாக செமிஃபைனலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா ஒரு தோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறமா ஃபைனல்ஸ்க்கு உள்ள போனாங்கன்னா நம்ம இந்தியா என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்காங்களோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக ஃபைனல்ஸில் சரி செஞ்சுக்குவாங்க. அதுவும் ஒரு தோல்வி அடைஞ்சு நம்ம இந்தியா அடுத்த படி முக்கியமான படியை எடுத்து வைக்கிறப்ப கண்டிப்பாக கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் நம்ம இந்திய பிளேயர்கள் விளையாடுவாங்க. அதே தோல்வியே இல்லாமல் போனாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்தியா ஃபைனல்ஸில் சறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைய ஆட்டம் நம்ம இந்தியா ஜெயிக்கிறத விட தோல்வி அடைஞ்சாங்கன்னா அடுத்தடுத்து விளையாட போகிற ஃபைனல்ஸ்க்கு நம்ம இந்தியாவுக்கு அது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும். அதனால் இன்றைய ஆட்டம் நம்ம இந்தியா ஜெயிக்கக்கூடாது, தோல்வி அடையணும் அப்படின்னு ஒரு சில முக்கியமான நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் ஒரு சில எக்ஸ்பர்ட்டுகள் கூட இன்றைய ஆட்டம் இந்தியா ஜெயிக்கிறத விட தோல்வி அடைஞ்சா நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்தியா இன்னைக்கு ஜெயிச்சு ஆஸ்திரேலியா கிட்ட மோதணுமா இல்லை தோல்வி அடைஞ்சு சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட மோதணுமா? உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.